ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கட்டோபனிஷத் 38வது வகுப்பு. இது 2வது அத்தியாயம், முதல் வள்ளி, 8வது மந்திரம். அரண்யோ நிகிதோ ஜாதவேதாஹம் கர்ப்பைவ சுப்ருதோ கர்ப்பிணீபிஹி திவே திவ ஈட்யோ ஜாக்ருவத்பிஹி அவிஷ்மத்பிர் மனுஷ்யேபிரக்னிஹி ஏதத் வைதத். இந்த மந்திரத்துக்கு நிறைய விளக்கங்களை பார்த்தோம். நிறைவா நமக்கு தெரிய வேண்டியது, அரணிக்கட்டை, 2 அரணிக்கட்டைகளுக்கு இடையில் உரசும் பொழுது வருகின்ற நெருப்பு, அந்த அக்னியை உபாசிப்பதன் மூலமாக எங்கும் வெளிப்படையாக தெரிந்து கொண்டுள்ள வெளிப்பட்டுள்ள விராட்டை உபாசிக்கின்றார்கள் என்று பார்த்தோம். அதுதான் என்னுடைய சாரம். அந்த அரணிக்கட்டில் இருக்கக்கூடிய அக்னியை பாதுகாப்பதன் மூலமாக வெளியில் உள்ள அக்னியை, வெளியில் உள்ள விராட்டை அக்னின்னு சொல்லிடுறார். ஏன்னா கண்ணுக்கு தெரியுது, அது அக்னியை விராட்டை உபாசிக்கின்றார்கள். அடுத்து இன்னொன்று பார்த்தோம், முறையாக உண்பதன் மூலமாக வயிற்றில் உள்ள அக்னியை பாதுகாக்கின்றார் சொல்லி பார்த்தோம். முறையாக உண்பது, எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, எப்போ சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், அப்படி முறையாக உண்பதே கூட இங்கே ஒரு உபாசனைன்னு சொல்லுகின்றார். ஆரோக்கியத்துக்கு நல்லது தானே. யார் இதை செய்கின்றார்கள்? உபாசகர்கள் சொல்லிட்டார். உபாசகர்கள். அதனால தான் சாப்பிடும்போது மந்திரத்தை சொல்லி தான் சாப்பிட்றோம். ஆமாம், வயிற்றில் இருக்கிற ஜாடராகினி என்பது அதுவே கூட ஒரு அவிஸ் போல தான் உணவை நாம் உண்கின்றோம். ஆக ஜாக்ருவத்பிகி, உபாசனை செய்பவர்களா, ஹபிம்ஷத், ஹபிஸ் மூலமாக யாகம் செய்பவர்கள், ஹபிஸ் மத்பிகி மனுஷ்யபிகி, கடைசியில் அக்னின்னு சொல்லி வார்த்தை இருக்கு. இதெல்லாம் விராட் உபாசனை செய்பவர்கள் எப்படி அதை போற்றுகின்றார்கள் என்பதை பார்த்தோம். ஆக ஹபிஸ் மத்பிகி சொல்லி சொன்னால், திரவியங்கள் நிறைய ஏற்படுத்தி கொண்டு வெளியே உள்ள யாக குண்டத்தில் அந்த அபிஷை தியாகம் செய்பவர்கள் இந்த அரணியை போற்றுகின்றார்கள், அக்னியை போற்றுகின்றார்கள். அந்த காலத்தில் அந்த அக்னியை உருவாக்குது, அரணிக்கட்டை 2 உரசுனாங்கன்னா அது இடையில் வரக்கூடிய நெருப்பை வைத்து அக்னியை உற்பத்தி செய்வார்கள். இந்த அரணியும் வயிறும் விராட்டினுடைய கோவில் என்றும் சொல்லுகின்றார். இந்த அரணிக்கட்டையும், அக்னி உற்பத்தி ஆகக்கூடிய அரணிக்கட்டையும் நம்முடைய உணவை ஏற்றுக்கொள்கின்ற உணவு பையும் வயிறும் கூட விராட்டினுடைய கோவில் சொல்லி சொல்கிறார். அப்போ கோவிலை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், முறையாக வச்சுக்கணும், ஒழுங்காக வச்சுக்கணும், சுவாமி கொடுக்குறது நைவேத்தியம் சொல்லி சொல்கிறோம். அந்த நைவேத்தியம் எவ்வளோ பயபக்தியாக செய்கிறோம். அதே போல் நம்ம வயிற்றையும் அப்படி பாதுகாப்பாக தேவையானது மட்டும் சாப்பிட்டோம்னா உடலானது ஆரோக்கியமாக இருக்கும். காரணம், இந்த உடல் கோவில் சொல்லி சொல்கிறோம். ஊனுடம்பு ஆலயம் சொல்லி சொல்கிறோம். உள்ளம் பொற்கோயில், ஊனுடம்பு ஆலயம் சொல்லி சொல்கிறோம். ஆக இதுவரை விராட்டினுடைய லட்சணம் இப்படிப்பட்ட விராட், ஏதத் வைத்தத், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதனால இது இப்படிப்பட்ட விராட் யாராக இருக்கின்றார்? நச்சிகேதனால் கேட்கப்பட்ட பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கின்றார். அகில ஸ்தூல பிரபஞ்சத்தை உடலாக உடைய விராட். இங்க இந்த உலகமே ஈஸ்வரன், இறைவன், பகவான் விஸ்வரூப தரிசனத்தை அதுதானே காட்டினார். அப்போ கடவுளை பார்க்கணும், விராட் உபாசனை செய்யணும்னு சொல்லி சொன்னால், எதெல்லாம் வெளியில் இருக்கிறது தெரிகின்றதோ, மலையாக, காடாக, மரமாக, நதியாக, எல்லாம் என்ன? அந்த இறைவன். அதில் இருக்கக்கூடிய உயிர்கள் உட்பட எறும்பு முதல் யானை வரை, மனிதன் வரை உள்ள எல்லா உயிர்களும் எல்லா உடல்களுக்குள்ளும் அவரே எழுந்தருளியுள்ளார். இதுதான் சர்வாத்ம பாவம். விராட் உபாசனை, இதுக்கு பேர் தான் விராட் உபாசனை.
ஆக இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தை உடலாக உடைய விராட் என்பவர் இங்கே ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகின்றார். அப்போ எங்கும் உள்ள ஸ்தூல பிரபஞ்சத்தை விராட் சொல்லி சொன்னா, இந்த ஒரு உடலுக்குள் இருப்பவன் என்ன சொல்றோம்? விஸ்வன். நம்முடைய ஸ்தூல சரீரத்தை விஸ்வன் சொல்லி சொல்றோம். ஆக நமக்கும் அந்த விராட்டுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் இருந்து வருகின்றது. என்ன பேதம்? என்னுடைய சரீரம் மற்றொரு சரீரம் சொல்லி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம். ஆனால் இந்த மந்திரம் என்ன பண்ணுறது? இந்த எனது சரீரம் மற்ற எல்லா ஜீவராசிகளுடைய சரீரமும் ஒன்று என்ற அறிவை நமக்கு கொடுக்கின்றது. இந்த ஒரு சரீரமும் இருக்கக்கூடிய மற்ற எல்லா சரீரமும் இந்த உலகமும் ஒன்றுதான், வேறு வேறு இல்லை. ஆக நம்முடைய சரீரத்தை பிரிக்கவில்லை. வேறுபாட்டோடு தெரிந்து கொண்டிருந்தாலும் சாஸ்திரமானது ஒன்று என்று ஐக்கியப்படுத்துகின்றது. கீதையில் பகவான் 6வது அத்தியாயத்தில் சொல்வார், ஆத்ம உபவ்யேன சர்வத்திர சமம் பஷ்யதி யோர்ஜுன. ஆத்ம உபவ்யேன. ஞானி யார் சொல்லி சொன்னா? பரமோ யோகி. பரமயோகி யார் சொல்லி சொன்னா? உயர்ந்த யோகி என்பவன் யார் என்றால், தன்னுடைய சரீரத்தை ஒருவன் எப்படி பாதுகாக்கின்றானோ, தன் ஒரு சரீரத்தை எப்படி பாவிப்பானோ, அதே போல மற்றொரு சரீரத்தை யார் பார்க்கின்றார்களோ, ட்ரீட் செய்கிறாங்களோ, ட்ரீட் பண்ணுறான்னா டாக்டர்ன்றது இல்லை, மற்றொரு சரீரத்தை எப்படி அவர்கள் கருதுவார்களோ, உபசரிப்பார்களோ, அவனே பரம ஞானின்னு சொல்கிறார். எவ்வுயிர்க்கும் அவ்வுயிராய் அங்கங்கே இருப்பது நீ என்றோ பராபரமே. அங்கே நீ என்றோ இல்லை, நானும் தான் சொல்லி நினச்சிக்கிட்டார். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி இறங்கும், இறங்கமும் நீ தெய்வ அருக்குறண்டி செய்ய பராபரமே சொல்றார். எல்லா உயிர்களும் ஒன்று தான், எல்லா ஜீவர்களும் ஒன்று தான், எல்லா ஜீவர்களுக்குள்ளும் நான் தான் இருக்கின்றேன். இந்த ஒரு சரீரத்தில் நான் இருந்து கொண்டிருந்தால் எல்லா சரீரத்துக்குள்ளும் நானே தான் இருக்கின்றேன். ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் உளம்தான் எம்பெருமான் சித்துருவாய் நடம் புரியும் இடமென நான் தெரிந்தேன். எல்லார் சரீரத்தையும் தன் சரீரமாக பார்க்கக்கூடிய அந்த ஞானி யாரோ அவரை நான் நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லி சொல்றார் ஒருத்தர். அவனே பரம ஞானி. இந்த அறிவு வர வேண்டும் என்றால் விஸ்வ விராட் என்ற அறிவு வரணும்னு சொல்றார். நான் இந்த ஒரு உடல் இருக்கக்கூடியவன் ஆத்மா, அப்படிப்பட்ட நான் விஸ்வன் எல்லா உடலிலும் வெளிப்பட்டு கொண்டுள்ள அந்த இறைவன் பெயர் என்ன? விராட். இது ரெண்டும் வேறு வேறு இல்லை, ஒன்று என்று புரிய வைக்கின்றது இந்த மந்திரமானது. ஆக நம்ம இந்த ஒரு உடலில் இருந்து பிரிப்பது எது? அடுத்து ஒரு கருத்து சொல்றார். நம்முடைய இந்த உடலில் இருந்து மற்றவற்றை பிரிப்பது யார், எதுவென்றால் இந்த மனம்தான் சொல்றார். மனம்தான் பிரித்து வைக்கின்றது. அவர் மனம் வேற, என்னுடைய மனம் வேற. நடுவே முளைத்த மனது தான் அது பிரித்து வைக்கின்றது. நான் என்றும் நீ என்றும் இரண்டில்லை என்னவே நடுவே முளைத்த மனதை கட்ட அறியாமலே வாடினேன் இப்பொழுது கருணை குறித்தாவனும். தாய்மலரும் அப்படிதான் சொல்றார். நான் நீன் பிரித்து வைக்கிறது மனசு தான்பா அப்படி சொல்லி சொல்றார். இந்த மனப்பொருத்தம் சொல்றோம் பாருங்க, கல்யாணம் பண்ணும்போது மனப்பொருத்தம் பார்ப்பாங்க. அது போல இங்கே மனப்பொருத்தம், எல்லா பொருத்தமும் மனப்பொருத்தமும் இருக்கணும். அதுபோல நான் என்று நீ என்று இங்கு பிரித்து வைப்பது நடுவே முளைத்த அந்த மனது தான். அந்த மனதை நாம் ஒரு விசாரத்துக்காக அறிவுபூர்வமாக இந்த மனதை நான் இல்லை என்று நீக்கிய பிறகு அங்கே என்ன இருக்கு? மனம் இல்லாத இடத்துல இருக்கு. ஆனால் இல்லை என்று நாம் யோசிக்கும் பொழுது அங்கே வேற என்ன இருக்கு? இருப்பது ஒண்ணுதான். மனதை நீக்கிய பிறகு இருப்பது எதுவோ அது ஒண்ணுதான் இருக்கு, ரெண்டாவதா ஒண்ணு இல்லை. அடுத்து நம்ம அந்த மனதை உடையவர்களாக இருக்கின்ற நமக்கு சுயநலம் இருக்கு, ஆசூரி சம்பத் பகவான் சொல்லக்கூடிய அசுர குணங்கள் இருக்கு. நமது உடலையும் மற்றொரு உடலையும் இந்த குணங்கள் தான் பிரித்து விட்டது. அது வேற உடல், இது வேற உடல். இந்த ஒரு உடலுக்கு உணவு வேண்டும் என்றால் எல்லா உடலுக்கும் கூட அந்த பசி அப்படிதான் இருக்கும் என்று நாம் கருதணுமா? அதனால தான் இந்த தேசத்துல அன்னதானம் விசேஷமா வச்சாங்க. இந்த ஒரு உடம்புக்கு ஒரு கவலை அண்ணா வேணும்னா எல்லார் உடம்பும் அப்படித்தானே, எல்லாருக்கும் பசி அப்படித்தானே இருக்கும். அது கதையெல்லாம் சொல்லியிருக்கிற மகாபாரதத்தெல்லாம். பல நாள் ஒரு வாரம் பட்டினி, அப்புறம் ஏதோ கொஞ்சம் மாவு கிடைச்சது சமைக்கிறாங்க.
சமைச்சு சாப்பிடலான்னு கணவன் மனைவி குழந்தை உட்காடுறாங்க. அந்த நேரத்தை வாசப்பட்டில் பார்த்தா ஒருத்தர் எனக்கு பசி எடுக்குன்னு சொல்லி வந்து நிற்கிறார். ஒன்றையும் சொல்லலை, வரவழைத்து அவரை உபசரித்து தன்னுடைய பங்கு அவர் கொடுக்குறார். முதல் வீட்டினுடைய தலைவர் அவருக்கு இன்னும் எனக்கு பசியாக இருக்குது, பசி அடங்கலைன்னு சொல்கிறார். மனைவி அம்மா அவங்களுடைய பங்கை கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு விட்பாலும் பசி எடுக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் பையனுக்கு பிரித்து வச்சுது. அந்த குழந்தையும் அவனும் ஒத்துக்கிறான், அவனும் கொடுக்குறான். 3 பேரும் சாப்பிட்றப்பா பசி போச்சு சொல்லி. அப்படி சாப்பிட்ட பிறகு அந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் சிந்தி இருந்துதான். அதில் ஒரு அணில் ஓடி வந்து உடம்பை போட்டு பிரட்டுச்சான். அது அந்த பிரட்டின இடத்துலலாம் அந்த இடத்துல தங்கமாக கலர் மாறிச்சின்னு சொல்லி சொல்லுவான். அந்த அணில் என்ன பண்ணிச்சான், தர்மபுத்திரர் பெரிய அஸ்வமேத யாகம் செய்கிறார். அங்கே நிறைய ரிஷிகள் முனிவர்கள் நிறைய பெரியவங்க மகாத்மாலாம் வந்திருக்காங்க. அங்கேயும் வந்து அதே போல் சாப்பாடு பரிமாறுற இடத்துல வந்து விழுந்து பரண்டு பார்த்துச்சா, ஒன்றும் ஆகலையா. அப்போது நமக்கு பசி இருக்குது சொல்லிச்சுன்னா அந்த ஒரு வயிற்றில் கூட அந்த பசியினுடைய அந்த உணர்வை உணரணும். அதனால தான் ஏழையின் பசிலாம் சொல்கிறாங்க பாருங்க. அதனால தான் பசி சாப்பாடுன்னு யார் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. மற்ற எது கொடுக்குறாங்களோ கொடுக்க முடியுதே இல்லையோ. அதனால தான் வீடுகள்லாம் எப்பவுமே ஒரு ஆள் சாப்பாடு 2 ஆள் கிராமங்கள்லாம் அந்த காலத்தில் இருக்கும் சொல்லுவாங்க. கிராமங்களில் பாத்திரங்களில் கழுவி வச்சுட்டு படுக்கிறதுலாம் கிடையாது. கொஞ்சம் சாதம் இருக்கும், அது தண்ணீர் ஊற்றி வைப்பாங்க. ராத்திரியில் பார்வதி பரமேஸ்வரன் வருவாங்களாம், வந்து பசிக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்களாம். அப்படி பார்த்தா அதில் இல்லைன்னா ரொம்ப சங்கடப்பட்டுடுவாங்களாம், வருத்தப்படுவாங்களாம். அப்படிலாம் ஒரு நம்ம பெரியவங்க அப்படி ஒரு விசேஷமாக மனசில் ஒரு பாவனை இருந்தது. கிராமங்களில் அந்த காலத்து ஹோட்டல் எது மற்றது ஏது என்ன இருந்தது, வந்தாங்கன்னா யார் வந்தாலும் எல்லார் வீட்லேயும் ஒருத்தர் வீட்டில் கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க, கொடுத்தாங்கன்னா பசி ஆறுவாங்க, இருக்கிறத சாப்பிடுவாங்க. அதுபோல் இந்த உணவு என்பது பெரிய விஷயந்தான். அது எப்போ தெரியும், நமக்கு ஒரு வேளை உணவு கிடைக்காம பசியாக இருக்கும்போது தான் அந்த உணவுடைய கொடுமை நமக்கு, பசியோட கொடுமை நமக்கு தெரியும். இந்த வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கே வாழும் மனிதர்களுக்கு எல்லாம் சொல்லி சொன்னாங்க. ஆகவே இந்த உடலுக்கு உணவு வேண்டுமென்றால் எல்லா உடலுக்கும் உணவு வேண்டும். இந்த உடலுக்கு ஓய்வு வேண்டும் சொல்லி சொன்னால், நல்லதே நடக்கணும், நல்லதே பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் எல்லா உடலுக்கும் ஓய்வு தேவை, எல்லா கண்களுக்கும் நல்ல காட்சிகள் தேவை. அதே போல் தன்னை வைத்து தனக்கு எவையெல்லாம் தேவையோ அவையெல்லாம் எல்லாருக்கும் தேவையானது தான் என்ற அளவிற்கு நம்முடைய மனதில் பக்குவம் வரும். இல்லை என் ஒருத்தனுக்கு மட்டும்தான் மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. இதுதான் சர்வாத்ம பாவம். தன்னையே எல்லா உடலிலும் பார்ப்பது, எல்லார் உடலிலும் தன்னை பார்ப்பது. இது பகவத்கீதையில் விசேஷமாக சொல்லியிருக்கு. தன்னை எல்லா உடல்களிலும் பார்ப்பது, எல்லா உடல்களிலும் நானே இருக்கின்றேன் என்று அங்கேயும் பார்ப்பது. அதான் நானே எல்லா சரீரத்தில் இருந்து கொண்டு உள்ளேன், எந்த சரீரத்தின் மீதும் அதனால் எனக்கு என்ன துவேஷம் கிடையாது, வெறுப்பு கிடையாது. அது உபனிஷத் சொல்லுகின்றது. ஏன் சொல்லுகின்றது என்றால் நம்முடைய மனசில் அப்படி பாவனை இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பேரே நமக்கு துவேஷம் இருக்குது, நம்ம வீட்டுக்கு வந்த புது மருமக பேரில் துவேஷம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாருக்கும் இருக்குத்தானே இருக்கு. புதுசாக யாருன்னா வந்து அவங்க பேரில் யாரோ என்ன துவேஷம் இருக்குது, அந்த ஸ்ட்ரேஞ்சராக பார்க்கறது. அதாவது விவகாரத்தில் அதெல்லாம் இருந்தாலும் கூட தத்துவ திருஷ்டியில் எல்லார் உடலிலும் இருந்து கொண்டுள்ளது ஒரே ஆத்மா, அதுதான் எத்தனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. என் மனசுக்கு என்னென்ன தேவையோ, என் உணர்வுகள் என்னென்னவோ, அதே போல் எல்லார் உணர்வுகளையும் நான் மதிக்க தெரிந்து கொள்ள வேண்டும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதை நாம் பண்ணுறோமா இல்லையான்றது வேறு. மனதளவில் அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய பக்குவம் நமக்கு வரணும். ஆக எல்லா சரீரத்தின் மீதும் துவேஷம் கிடையாது, எந்த சரீரத்தும் துவேஷம் இல்லை. அதை உபனிஷத்து இங்கு சொல்லுகின்றது. ந ததோ விஜு குப்சத்தே. அவனுக்கு 2 இல்லைன்னு சொல்லி பார்த்தோம். தன்னை பாதுகாத்து கொள்வதில்லை. இந்த ஞானத்தை உணர்ந்தவனுக்கு என்னை நான் தனியாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஏதோ இருக்கான், சாப்பிட்றான், முடிஞ்ச வரைக்கும் இந்த பிராரப்தம் இருக்க வரைக்கும் இந்த சரீர யாத்திரை நடந்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். அடுத்து யாரையும் துவேஷிப்பதில்லை. இது 2 அர்த்தத்தை இந்த மந்திரத்தில் நம்ம பார்த்தோம். தன்னை பாதுகாத்து கொள்வதும் இல்லை, யாரையும் துவேஷிப்பதும் இல்லை. இது நிறுத்தணும். யாரையும் வெறுப்போட துவேஷம் நின்று போயிடுச்சுன்னு சொல்லி சொன்ன மனசே நல்லா இருக்கும். இது ஒரு விரதமாக எடுத்துக்கணும். யாரையும் வெறுப்பதில்லை அல்லது யாரையும் துவேஷம் பண்ணுறதில்லை, அவங்கள பற்றி அதிகமாக எதுவும் சொல்கிறதில்லை. இருந்துட்டு போட்ட அதை அவர்களுடைய குறை நிறை, அது அவர்களுக்கானது. என்னிடத்துல இல்லையா என்ன, எல்லார் இடத்துல இருக்கின்றது. அதை சரி செய்வது முயற்சி பண்ண தவிர
மற்றவங்களையே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அது இல்லை, இது இல்லை, நோய் 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 நோய். அந்த மனநிலை போகணும். அது போச்சுன்னா அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை, நமக்கே எவ்வளோ நிறைவாக இருப்போம் தெரியுங்களா? துவேஷம் பண்ணுறதை விட்டோம்னு சொன்னா, குறை சொல்கிறத விட்டோம்னா அது எவ்வளோ நல்லா இருக்கும். சொல்லுவாங்க, பிறரை கை நீட்டி சொன்னோம்னா ஒரு விரல் தான் மற்றவங்களை கை நீட்டி இருக்கு, மீதி 4 விரல் நம்மளை நோக்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. குறை சொல்வதில்லை. அடுத்து பாருங்க, இந்த உடலும் அந்த உடலும் ஈஸ்வரனுடைய சரீரம் என்னும் பொழுது இறைவனை குறை சொல்லுவோமா? அது விராட்டு தானே. தொயி மயி அந்நியற்ற ஏகோர் விஷ்ணு. அங்கேயும் இங்கேயும் எங்கேயும் இருப்பது ஒரே அந்த விஷ்ணு தான் சொல்றார் பஜகோவிந்தத்தில். தொயி மயி அந்நியற்ற ஏகோர் விஷ்ணு. இனி இந்த விஸ்வ விராட் ஐக்கியம் இது. இனி அடுத்த மந்திரத்தில் வேறு கருத்துக்கள் வருகின்றது, அதையும் பார்ப்போம். இதுவரை நம்ம பார்த்தது என்ன, அதை நம்ம ஒரு முறை பார்த்து விடுவோம். ஜீவனையும் ஈஸ்வரனையும் 3 கோணத்தில் ஐக்கியப்படுத்தப்பட்டது. 3 கோணத்தில். காரண சரீரத்தை உடைய ஜீவனையும், அவனுக்கு என்ன பேரு? பிராக்ஞன். காரண பிரபஞ்சத்தை உடைய ஈஸ்வரனையும், அவருக்கு பேர் என்ன பார்த்தோம்? அந்தர்யாமி. அது ஒன்று என்று சொன்னோம். அப்போ பிராக்ஞனே அந்தர்யாமி ஒன்றுன்னு சொன்னோம். காரண பிரபஞ்சம் காரண சரீரத்தின் அடிப்படையில். அடுத்து இது 5வது மந்திரத்தில், இந்த காரண சரீரத்துடன் பரம்பொருளை பார்த்தால் அது ஜீவன் என்றும், காரண பிரபஞ்சத்துடன் பரம்பொருளை பார்த்தால் அதை நாம அந்தர்யாமி என்றும் நாம் பார்த்தோம். அந்த அந்தர்யாமியும் பிராக்ஞனும் ஒன்று என்றும் காட்டப்பட்டது. இது 5வது மந்திரத்தை முதல் கருத்து. அடுத்து 6, 7 2 மந்திரங்களில் இந்த 2 மந்திரங்களும் காரண பிரபஞ்சம் அதுவே சூக்ஷ்ம பிரபஞ்சமாக வந்துவிட்டால், வெளிப்பட்டால், அந்த சூக்ஷ்ம பிரபஞ்சத்தோடு உள்ள பிரம்மத்தை நாம் என்னன்னு பார்த்தோம்? ஹிரண்ய கர்ப்பன் சொல்லி பார்த்தோம். சூக்ஷ்ம பிரபஞ்சத்தோடு உள்ள அந்த பிரம்மத்துக்கு, ஈஸ்வரனுக்கு ஹிரண்ய கர்ப்பன் என்று பெயர். அதே போல சூக்ஷ்ம பிரபஞ்சத்துடன் உள்ளது, அதுக்கு ஹிரண்ய கர்ப்பன் சொன்னான். சூக்ஷ்ம சரீரத்துடன் உள்ள இந்த ஜீவன், அது சூக்ஷ்ம சரீரத்தோடு உள்ள பிரம்மன் சொல்லலாம். ஒரு டெக்னிக்கலாக சொல்லணும்னா அது யார்? இந்த சரீரம் தனி சரீரம் தான். சூக்ஷ்ம சரீரத்துடன், நாங்கள் சூக்ஷ்ம பிரபஞ்சம் ஹிரண்ய கர்ப்பன், சூக்ஷ்ம சரீரம் இந்த ஒரு சரீரத்தில் வெளிப்பட்டால் அந்த ஜீவனுக்கு பெயர் பார்த்தோம் தைஜசன். கரெக்ட் தானே? ஆமாம், தைஜசன். பிராக்ஞன், தைஜசன், ரெண்டுமே பிரம்மன் தான். அந்த கோணத்தில் பார்த்தா சூக்ஷ்ம சரீரமாக பிரம்மத்தை பார்த்தோம்னா, சூக்ஷ்ம சரீரமாக பிரம்மத்தை பார்த்தா ஜீவன் அல்ல தைஜசன். சூக்ஷ்ம பிரபஞ்சமாக இந்த பிரம்மத்தை பார்த்தால் அதுக்கு பெயர் ஹிரண்ய கர்ப்பன். குழப்பல நினைக்கிறேன். ஆமாம். அடுத்து தைஜச ஹிரண்ய கர்ப்பன் ஒன்று என்று சொல்லப்பட்ட பிற்பாடு தேவதா மயி என்பதில் ஹிரண்ய கர்ப்ப ஸ்வரூபம் விளக்கப்பட்டது சொல்லி பார்த்தோம். அந்த வார்த்தைக்கு ஹிரண்ய கர்ப்பன ஸ்வரூபம் தேவதா மயி. அடுத்து 8வது மந்திரத்தில் ஸ்தூல பிரபஞ்சத்துடன் அந்த பிரம்மத்தை பார்த்தால் அந்த பிரம்மத்துக்கு விராட் என்று பெயர். இப்போதான் பார்த்தோம். ஸ்தூல பிரபஞ்சத்துடன் அந்த பிரம்மத்தை பார்த்தால் அதற்கு பெயர் தான் விராட். ஸ்தூல சரீரத்துடன் அந்த பிரம்மத்தை பார்த்தால் அதற்கு பெயர் என்ன பார்த்தோம்? விஸ்வன். கரெக்ட். அப்போ பிராக்ஞன் அந்தர்யாமி ரெண்டும் ஒன்று சொல்லி பார்த்தோம். தைஜசன் ஹிரண்ய கர்ப்பன் ரெண்டும் ஒன்று சொல்லி பார்த்தோம். அவர் விஸ்வன் விராட் ரெண்டும் ஒன்று என்று இங்கே ஐக்கியத்தை நம்ம பார்த்தோம். ஒன்று காரண பிரபஞ்சமாக பார்த்தால் அதுக்கு அந்த அதுக்கு அந்தர்யாமி சொல்லி, காரண சரீரத்தோடு பார்த்தால் நாம் என்ன பார்த்தோம்? பிராக்ஞன் சொல்லி பார்த்தோம். சூக்ஷ்ம பிரபஞ்சமாக பார்த்தால் அதற்கு ஹிரண்ய கர்ப்பன், சூக்ஷ்ம சரீரமாக பார்த்தால் அதற்கு தைஜசன், ஸ்தூல பிரபஞ்சமாக பார்த்தால் அதுக்கு விராட், ஸ்தூல சரீரமாக பார்த்தால் அந்த பிரம்மத்துக்கு தான் என்ன? விஸ்வன். எல்லாம் ஒன்று தான். அப்போ நான் யாருன்னா நான் தான் அது. ஏதத் வைத்தத் அதுவே இது சொல்லி பார்த்தோம். ஆக இந்த விராட் ரூபமான ஈஸ்வரனுக்கும் விஸ்வரூபமான ஜீவனுக்கும் ஐக்கியம் என்று இந்த இடத்துல அழகாக இந்த மந்திரம் சொன்னது. இதில் விராட் அதை மூர்த்தமான ரூபமான அக்னி எனும் பூதமாக காட்டப்பட்டது. இங்கே விராட் என்பது அக்னியை எடுத்துக்கிட்டோம். ஏன்னா பஞ்சபூதங்களில் ஆகாசம் வாயு நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. முதல்ல கண்ணுக்கு தெரிகிற பஞ்சபூதம் எது? அக்னி. அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரிவது. ஆகவே அதை கண்ணுக்கு தெரிகின்ற இந்த பிரபஞ்சமாக விராட் ஸ்வரூபமாக நாம் இந்த இடத்துல அர்த்தம் எடுத்தோம். சுவாமி இங்கே விராட்டுன்னு சொல்லலைன்னு கேட்டுக்கூடாது மந்திரத்தை படித்த பிற்பாடு.
அக்னின்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஆக மூர்த்தமான ரூபமாக அக்னி என்ற பூதமாக இங்கே காட்டப்பட்டது. இதெல்லாம் உரை ஆசிரியர்கள் பாஷ்யக்காரர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல எங்கே சுவாமி அந்த வார்த்தை வந்து இது வரலையே, படித்து முடிச்ச ஒரு பாடம் நமக்கு அந்த ஒரு சந்தேகம் வந்துடும். ஒழுங்காக படிக்கும்போது நமக்கு விராட்டின் வரலையே, ஸ்தூல பிரபஞ்சமாக சொல்லலையேன்னு சொல்லி சொன்னால் அக்னி என்பது இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரிகின்ற ஒன்றாக இருப்பதால் அதை விராட் என்று எடுத்துக்கொண்டார்கள். இதுதான். அடுத்து 9வது மந்திரம், 2வது அத்தியாயம், முதல் வள்ளி, 9வது மந்திரம். யதச்சோதேதி சூர்யஹ அஸ்தம் யத்ர ச கச்சதி தம் தேவா சர்வே அர்ப்பிதாஹ தது நாத்யேதி கச்சன ஏதத் வைதத். இதில் இந்த 9வது மந்திரத்தை 6-7 மந்திரத்தோடு சேர்த்துக்கணும். 6-7 2 மந்திரத்தில் எப்படி ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் வர்ணிக்கப்பட்டு ஐக்கியம் சொல்லப்பட்டதோ அதே போல் இந்த 9வது மந்திரமும் ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்தை வர்ணிக்கின்றது. ஏன் இந்த மந்திரத்தை 6-7 8வது வச்சு 8வது 9வது வைக்கலன்னு சொல்லி சொன்னால் உபநிஷத்தில் அமைஞ்சிருக்கு. நாம் தான் அதை என்ன பண்ணுறோம், முன்ன பின்ன பார்த்து சரி செய்து கொள்கின்றோம். அப்படி தான் இருக்கும். உபநிஷதங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கும். சொல்லுவோம், உபநிஷதங்கள் என்பது காட்டில் உள்ள வனத்தில் உள்ள மரங்களை போல, அது ஒரு ஒழுங்காக முறையெல்லாம் வச்சுருக்கா, அது ஒரு மாதிரி வந்திருக்கும். அது ஒரு அழகு தான். ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட தோட்டம்னா எப்படி இருக்கும், அது ஒரு முறையாக சிஸ்டமேட்டிக்காக ஒரு மாதிரி ஒழுங்காக கட்டப்பட்டு இந்த இடத்துல இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்கும். இந்த பிரகரண கிரந்தங்களை பார்க்கும்போது ஆச்சாரியர்கள் எழுதுனெல்லாம் முறையாக சிஸ்டமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உபதேசம் இருக்கும். உபநிஷதங்களில் அங்கேயும் அங்கேயுமா இருக்கும். நாம் அதை ஒழுங்குபடுத்தி புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு கருத்தும் இருக்கின்றது. ஆக இங்கு ஜீவனையும் ஹிரண்ய கர்ப்பனையும் ஒன்று என்று சொல்கின்றது மீண்டும். ஆக 6-7 மந்திரமும் இந்த 9வது மந்திரமும் ஒன்றாக பார்க்கப்பட வேண்டிய மந்திரங்கள். ஆகவே 6-7க்கு அடுத்து 9வது மந்திரத்தை புரிந்து கொண்டு பிற்பாடு 8வது மந்திரத்துக்கு வந்தால் ஆர்டர் சரியாக இருக்கும், முறையாக இருக்கும். நம்ம 8வது பார்த்துட்டோமே, இனி ஒன்றையும் பார்க்க போகிறதில்ல. அந்த வரிசையில் மந்திர வரிசையில் பார்த்துட்டு ஏதோ ஒரு முறையை தானே எடுத்துக்கணும். ஆகவே நம்ம மந்திர வரிசையை தான் வரிசையாக எடுத்துக்கிட்டோம். மறுபடியும் இங்கே ஞாபகப்படுத்திக்குவோம். 5வது மந்திரம் பிராஜ்ஞ அந்தர்யாமி ரூப ஐக்கியம் சொன்னது. 6-7 இந்த 9வது மந்திரமும் தைஜச ஹிரண்ய கர்ப்ப ஐக்கியம் சொல்லும். 8வது மந்திரம் விராட் விஸ்வரூப ஐக்கியம். இப்போ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ஒழுங்குபடுத்தி எழுதிக்கலாம். நாம் அந்தர்யாமி பிராஜ்ஞன் ஒன்று, தைஜசன் இரண்ய கர்ப்பன் ஒன்று, விராட் விஸ்வனும் ரெண்டுமே ஒன்று. ஆக 3 செட்டாக பார்த்து இப்போ முடிச்சிருக்கிறோம். சரி, இந்த ஹிரண்ய கர்ப்பனுடைய மகிமை என்ன, இந்த 9வது மந்திரம் என்ன விசேஷமாக சொல்ல போகிறது பார்க்கலாம். எத சோதேதி சூர்யாக, எதக எந்த ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்து, எதனிடமிருந்து தான் பொருள். நாம் இங்கே எந்த ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்து, சூரியகச்ச உதேதி சூரியனானவன் உதிக்கின்றானோ. சூரியன் வருவது எதனாலே, சந்திரன் தோன்றுவது எதனாலே அப்படி சொல்லி ஒரு பாட்டு ஒன்று, பழைய பாட்டு ஒன்று தமிழில் இருக்கும். அது போல் இங்கே சூரியன் யாரால் தோன்றுகின்றார், யார் அதை தோற்று வர செய்கின்றார். சூரியனான் எந்த பொருளில் எதனிடமிருந்து தோன்றுகின்றானோ, உதிக்கின்றானோ, உற்பத்தி ஆகின்றானோ. இங்கு ஹிரண்ய கர்ப்பனுக்கு ஒரு சொல் பார்த்தோம், தேவதாமயி. எல்லா தேவதைகளின் சொரூபமானவர் அவர்தான். முதலில் தோன்றியவர், தான் முதலில் தோன்றி பிற எல்லா தேவதைகளையும் தோற்றுவித்தவர். அதனால் அவர் பேர் என்ன, பிரதம ஜக, முதலில் தோன்றியவர். முதலில் தோன்றியவர் சொல்றதுனால தான் அவரை ஹிரண்ய கர்ப்பன் என்ற பெயர்ல நம்ம சொன்னோம். அவரிடம் இருந்து அனைத்து தேவதைகளும் தோன்றியது. அந்த ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்து தான் எல்லா தேவதைகளும் தோன்றியது, எல்லா தேவதைகளும் காக்கப்படுகின்றது, எல்லா தேவதைகளும் செயல்படுகின்றது. அதிலே தான் எல்லா தேவதைகளும் லயமாகின்றது. இதையும் சொல்றார். எல்லா தேவதையும் அதற்குள் தான் ஒடுக்கும். எதிலிருந்து தோன்றியதோ அதிலேயே சென்று ஒடுங்குகின்றது. மனுஷன் மண்ணிலிருந்து உற்பத்தியாக கடைசியில் என்ன ஆகின்றான்,
மண்ணிலே போய் ஒடுங்கிடுறான். ஆக இதற்கு உதாரணமாக முதலில் சூரிய தேவனை இங்கு சொல்லுகின்றார். சந்திரன், சூரியன், வாயு, அக்னி, இந்திரன் முதலிய அனைத்து தேவதைகளும் ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்தே தோன்றியது. இதுதான் இந்த மந்திரத்துடைய சாரம் கருத்து. யதச்சோதேதி சூரியாக, எந்த ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்து சூரியனானவர் தோன்றுகின்றாரோ, எந்த ஹிரண்ய கர்ப்பனிடத்தில் அஸ்தம் ச கச்சதி, அஸ்தமிக்கின்றாரோ, ஒடுங்குகின்றாரோ, லயமாகின்றாரோ. அஸ்தம் சொல்லி சொன்னா ஒடுங்குகின்றது, மீண்டும் தோன்றுகின்றது. சேன்னு சொல்லி வரதுனால ஒடுங்குகின்றது, தோன்றுகின்றது, ஒடுங்குகின்றது, தோன்றுகின்றது. 7வது மந்திரத்தில் தேவதா மையி சொன்னார். அந்த சொல்லே முதல் வரியில் இங்கு விளக்கப்படுகின்றதான். அவரே எல்லா தேவதைகளாக இருக்கின்றார். அவர்தான் எல்லா தேவதையாக இருக்கின்றார். தேவதா மையி சர்வே தேவாக, எல்லா தேவர்களும் தம் அர்ப்பிதாக, அர்ப்பிதாக என்றால் சார்ந்திருக்கின்றது. எல்லா தேவதைகளும் அந்த ஹிரண்ய கர்ப்பரையே சார்ந்திருக்கின்றது. தம் அர்ப்பிதாக, அந்த ஹிரண்ய கர்ப்பனை சார்ந்திருக்கின்றது. அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு இன்னொரு பெயர் பிரதம ஜக, முதலில் தோன்றிய தத்துவம். ஆமாம், அது பிரம்மஸ்வரூபம். அதைத்தான் நாம் பிரம்மஸ்வரூபமாக சொல்கிறது. சத்ஸ்வரூபம், சித்ஸ்வரூபம், அல்லது ஆனந்த ஸ்வரூபம் சொல்கிற பாருங்க. சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மன் சொல்கிறது அந்த பிரம்ம ஸ்வரூபம். அதுதான் முதலிலே ஹிரண்ய கர்ப்பராக முதலில் தோன்றிய போது அவருக்கு பெயர் ஹிரண்ய கர்ப்பன். அந்த பிரம்மத்திடமிருந்து ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். மாயை என்ற ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அந்த மாயைக்கு தான் காரண பிரபஞ்சம் சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் முந்தி நாம தெளிவாக இந்த 5வது மந்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஒரு 3/4 மணி நேரம் அதெல்லாம் ஆதியோட அந்தமாக பார்த்தோம். அதெல்லாம் ஞாபகம் இருந்ததுன்னா இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வந்துடும். அந்த முதல் சூக்ஷ்ம பிரபஞ்சமாக மாறும் பொழுது முதல்ல காரண நிலை, காரண பிரபஞ்சத்தை தான் மாயைன்னு சொல்கிறோம். அது சூக்ஷ்ம பிரபஞ்சமாக மாறும் பொழுது அந்த சூக்ஷ்ம பிரபஞ்சமாக மாறின அந்த பிரம்மத்திடம் உள்ள அந்த சைத்தன்யமானது அது இந்த அனைத்து பிரபஞ்சத்திலும் வியாபிக்கும் பொழுது அந்த சூக்ஷ்ம பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய சைத்தன்யத்துக்கு ஹிரண்ய கர்ப்பன் என்றும் பெயர் பார்த்தோம். அவர்தான் ஈஸ்வரன் என்றும் அழைக்கப்படுகின்றார். அந்த ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்து தான் எல்லாமே தோன்றுகின்றது. அவரிடமிருந்தே விதவிதமான சக்திகள் எல்லாம் தோன்றுகின்றது. அல்லது ஒவ்வொரு சக்தியையும் ஒவ்வொரு சக்தியாக அவரை விளங்குகின்றார். நம்முடைய சம்பிரதாயத்தில் ஒவ்வொரு சக்தியும் தேவத்தைன்னு சொல்லி சொல்கிறோம். மழைக்கு வருணன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இந்திரன் சொல்லி சொல்கிறோம், சந்திரன் சொல்கிறோம், சூரியன் சொல்கிறோம், வாயு சொல்கிறோம், எல்லாம் தேவத்தையாக நம்ம சொல்கிறோம். இன்னும் எத்தனையோ தேவதைகள்லாம் இருக்கின்றது என்றால் நாம் அப்படி வழிபடுறோம். ஆனால் எல்லாம் அந்த ஒரே தத்துவத்தினுடைய விதவிதமான வெளிப்பாடுகள், சக்திகள், ஆற்றல்கள். அவரிடமிருந்தே விதவிதமான சக்திகள் தோன்றுகின்றன. அந்த அனைத்து சக்திகளும் ஹிரண்ய கர்ப்பனை சார்ந்தே உள்ளது. இது ஒரு கருத்து. அடுத்த கருத்து, அவரை தாண்டி எந்த சக்தியும் கிடையாது, தேவத்தையும் கிடையாது. அதுதான் அடுத்த கருத்து. அவர்தான் அனைத்தையும் தோற்றுவித்தார், அவருக்குள்ளே ஒடுங்குகின்றது என்னும் பொழுது அவருக்கு அப்பாற்பட்டு ஏதாவது இருக்கின்றதா என்றால் ஒன்றுமில்லை. அது ரொம்ப வலியுறுத்தி சொல்கின்றது. இவ்வாறு சொல்லி அனைத்து தேவதைகளும் ஹிரண்ய கர்ப்பரும் ஐக்கியப்படுத்தப்படுகின்றது. மந்திரத்தை பார்க்கலாம். தத்து ந அத்தியேதி கச்சன. தத்து என்றால் ஹிரண்ய கர்ப்பன், து என்றால் ஏவ, அவரே, கச்சன அவரை, எந்த தேவதையும், கச்சன் என்ற எந்த தேவதையும், தத்து ந அத்தியேதி. அத்தியேதி என்றால் தாண்டி இருத்தல், ந என்றால் இல்லை. அந்த ஹிரண்ய கர்ப்பனை தாண்டி எந்த தேவதைகளும் கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரே தான் என்ன ஆல் பவர்ஃபுல், இன்க்ளூசிவ், எல்லாம் அவருள்ளே ஒடுக்கம். அவர்தான் அனைத்து சக்தியாக ஆகியிருக்கின்றார். அவர் கண்ணியமாக வேறொரு சக்தி உலகத்தில் கிடையாதுன்னா எல்லா சக்தியும் அவரே சொல்லி அர்த்தம், வேறு ஒன்றுமில்லை. அந்த ஹிரண்ய கர்ப்பனை சார்ந்தே இருக்கின்றது. இதில் என்ன பண்ணிட்டாராம், எல்லா தேவதைகளையும் அந்த ஹிரண்ய கர்ப்பனில் இந்த வார்த்தையினால் ஒடுக்கி விட்டார், ஒன்றாக்கி விட்டார். இதுதான் அந்த மந்திரங்களுடைய வார்த்தையோட அர்த்தத்தை ரொம்ப அழகாக பெரியவங்க நமக்கு சொல்கிறாங்க. நாமே படித்தோம்னா கூட இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம் சரியாக வருமா தெரியாது, அந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியாது. அழகாக சொல்லிடுறார். எல்லா தேவதைகளும் அந்த ஹிரண்ய கர்ப்பனில் இந்த வார்த்தையின் மூலமாக ஒடுக்கி விட்டார். அந்த ஹிரண்ய கர்ப்பன் யாரா? தத்து, அந்த பிரம்ம.
எல்லா தேவதைகளுக்கும் ஆதாரமாக இருக்கிற அந்த இரண்ய கர்ப்பந்தான் பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றார். அது சொல்லியே ஆகணும், அடுத்தடுத்து சொல்லிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகிடும், இவர் வேற அவர் வேறுன்னு ஆகிடும். தெய்வம் வேறுள்ள என்பர் அப்படி சொல்லி தாய்மொழி சொல்றது போல வேற இருக்கு நினைச்சிடக்கூடாது. அதனால ரொம்ப அழகாக தத்து அந்த பிரம்ம. இங்கு தேவதைகள் என்று சொன்னால் எல்லா தேவதைகளும் என்றால் எல்லா இந்திரியங்களுக்கும் ஆதாரமான தேவதைகள், பஞ்சபூதங்களுக்கு அதிர்ஷ்டான தேவதைகள், அப்படி எல்லாவற்றையும் எடுத்துக்கணுமா. அதுதான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு இந்திரியத்துக்கு ஒரு தேவதை சொல்கிறது. இங்கே சொன்ன சூரியன் சந்திரன் மட்டும்தானே சுவாமி, அவங்களாம் அந்த தேவதைக்கெல்லாம் யார் தலைவர் சொல்லி கேட்டா. அதனால் ஒரு குறிப்பு சொல்கிறார். அந்த குறிப்பில் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும், அந்த வார்த்தைக்குள்ளே இதெல்லாம் அடக்கி விட வேண்டும். நம்ம குடும்பத்திலே வாழ்க்கையிலே பார்க்கலாம், ஏதோ ஒரு சொல்லியிருப்பாங்க, அது புரிபவர்களுக்கு புரியும், அந்த சொல்லுக்குள்ளே எல்லாம் அடக்கம்னு சொல்லி தெரியும். அதுபோல் இங்கே இந்த வார்த்தைக்குள்ளே இதெல்லாம் அடக்கம். எல்லா இந்திரியங்களுக்கும் ஆதாரமான தேவதைகள், பஞ்சபூதங்களுக்கு அதிர்ஷ்டான தேவதைகள், ஆக சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள எல்லா தேவதைகளும் சொல்லிடுறான். பலருக்கு சந்தேகம் இங்கே என்னவா, நம்முடைய சமயத்தில் பல கடவுள்கள் இருக்கே, பல தேவதைகள் இருக்கே, பல தெய்வங்கள் இருக்கே, நலிதரும் சிறு தெய்வ வழிபாடு அப்படிலாம் சொல்கிறாங்க. சிறு தெய்வம் பெரு தெய்வம் அப்படிலாம் எதுனா இருக்கா சொன்னால் எல்லாம் தேவதா ஸ்வரூபமாக தான் இருக்குது. அந்த எல்லா தேவதைக்கும் ஆதாரமானது ஹிரண்ய கர்ப்பன் தான். ஆக எல்லா சக்திக்கும் நாம் தேவதை என்று பெயர் சொல்லி அழைக்கின்றோம். ஆனால் அனைத்தும் என்ன, ஒன்றில் ஹிரண்ய கர்ப்பனில் அடக்கம். அந்த ஹிரண்ய கர்ப்பன் என்னவா, பிரம்மஸ்வரூபம். அதுதான் சொல்கிறா, ஏதத் தொய்தத். அந்த ஹிரண்ய கர்ப்பனே அந்த பிரம்மஸ்வரூபம். இந்த 9வது மந்திரம் வரை என்னென்ன பண்ணியிருக்கோம் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டு ஒரு வார்த்தையில் எழுதிக்கும். பிராஜ்ஞன் அந்தர்யாமி, தைஜசன் ஹிரண்ய கர்ப்பன், விஸ்வன் விராட். இப்படிப்பட்ட ஜீவ ஈஸ்வர ஐக்கியமானது இங்கு விசேஷமாக சொல்லப்பட்டது. ஒன்று தான். இப்படி ஐக்கியத்தை முடிச்சிடுது. அடுத்த மந்திரத்திலிருந்து மிக முக்கியமான கருத்தெல்லாம் வருகின்றது. 10வது மந்திரம். யதே வேக ததமுத்ர யதமுத்ர ததன்விஹ மிருத்யோஷ மிருத்யுமாப்னோதி யைஹ நானேவ பஷ்யதி. இந்த 10 இதுக்கு அடுத்து வருகின்ற 11வது 2 மந்திரங்கள் மிக மிக முக்கியமான மந்திரங்கள். நான் பள்ளிக்கூடத்தை படிக்கும்போது வாத்தியார் சொல்லுவார், இந்த இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிக்கொண்டுவார். 2 குறிப்பு முக்கியமான கேள்வி வரும், படிச்சுக்கோ பரீட்சையில் சொல்கிறது போல் இது முக்கியமான மந்திரங்கள். இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை நாம் கேட்ட பிற்பாடு, கேட்ட பின்பும் யாராவது துவைதமெல்லாம் பேச முடியுமா என்பது ஆச்சரியமாக இருக்கும்னு சொல்கிறார். உண்மைதான். இந்த மந்திரம் அப்படி தெளிவாக ஸ்பஷ்டமாக சொல்கிறது. ஓரளவு சாஸ்திரம் படித்த நமக்கே இவ்வளவு தெளிவாக தெரியும் பொழுது, புரியும் பொழுது, எப்படி இதே உபனிஷத் மந்திரத்தை வைத்து துவைதமோ வேறு விதத்திலோ எப்படி பொருள் சொல்ல முடியும் சொல்லி கேட்கிறார். ஆச்சரியம் தான் மிச்சம் சொல்கிறார். ஆக இந்த 2 மந்திரங்களும் அத்வைதத்தை மிக மிக தெளிவாக சொல்லுகின்றது. நம்ம சொல்லுவோம், இவ்வளோ தெளிவாக சொன்ன பிற்பாடு மறுபடியும் எப்படிங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, எப்படிங்க நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்கிறது போல இருக்கு. அது மட்டும் இல்லை, துவைதத்தை நேரடியாக நிந்தனையும் செய்கின்றது. நிந்தனை பண்ணணுன்றதுக்காக இல்லை, அத்வைதத்தை நிலைநாட்டுவதற்காக. அதை இந்த 10வது மந்திரத்தில் ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கும் பேதமில்லை என்று நிலைநாட்டி, இந்த மந்திரத்தினுடைய 2வது வரியில் யார் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதத்தை பார்க்கின்றார்களோ அவர்கள் மரணத்திலிருந்து மரணத்திற்கு செல்கின்றார்கள். வருது பாருங்க, மிருத்யும் ஆப்னோத்தி, மிருத்யோஷ மிருத்யும் ஆப்னோத்தி, மரணத்திலிருந்து மரணம். ஆமாம், இது துவைத நிந்தா, துவைத தர்ஷன பலன். 2ஆக பார்த்தால் என்ன பலன் அது சொல்கிறார். மீண்டும் பிறப்பு. மரணம்னா என்ன, மீண்டும் பிறக்கிறது, மீண்டும் பிறக்கிறது, மீண்டும் பிறக்கிறது, மீண்டும் பிறக்கிறது. அவ்வளோதான். அடுத்த மந்திரத்தில் ஜகத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் இல்லைன்னு சொல்வார். ஆக இந்த 3 தான் உலகத்தில் இருக்குது. உலகத்திலே வேதாந்தத்தில் விசாரம் பண்ணப்படுறது நான் என்ற ஜீவன், என்னை பற்றி விசாரம். 2வது என்னால் அனுபவிக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் உலகம். 3வது ஈஸ்வரன் அல்லது கடவுள். 3 தான் இருக்கு. ஜீவ
ஈஸ்வர, இந்த பிரபஞ்சம், இந்த மூன்று பற்றிய விசாரம் தான் பெரிய விசாரம். ஆக இந்த மூன்றும் வேறு வேறு என்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆமாம், ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? ஒன்று தான் ஏகமேவ. அப்போ மற்றதெல்லாம் இருக்கே சொன்னா அதெல்லாம் ஆமாம், அது தோற்ற மாத்திரமே மித்யா, காட்சி பிழை சொல்லிடுறார். தோற்ற மாத்திரமோ காட்சி பிழை தானும் சொல்கிறார் பாரதியார். அழகான வார்த்தை, மித்யாகு காட்சி பிழை. கைத்துல பார்த்த பாம்பு என்ன? காட்சி பிழை தானே, தோற்ற மாத்திரமே. ஆக இங்கு ஜீவ ஈஸ்வரனுக்குள்ள பேதம் பொய் என்று அந்த பேதத்தை நிராகரிக்கின்றது. பேதம் இல்லை. அப்போ எனக்கு ஈஸ்வரனுக்கு பேதம் இல்லை என்று சொல்லி சரி சுவாமி என்று பக்கத்து வீட்டில் இருக்கிறாரு, அவர் யார்? அவரும் ஜீவன் தானே இல்லையா? எங்கள் மாமியார் யார்? எங்கள் மாமனார் யாருன்னா எல்லாரும் ஜீவன் தான். நம்ம சம்பந்தி யாருன்னா அவரும் ஜீவன் தான். எல்லாருக்கும் ப்ராப்ளம், அவங்கவுங்களுக்கு ஒரு விஷயத்தில் ப்ராப்ளம். ஆக அவரும் எனக்கு எப்படி நானும் அவரும் பேதம் இல்லாமல் இருக்க முடியும் சொல்றீங்க? அதாவது இந்த உடல் அடிப்படையில் பேதத்தை சொல்லலை, ஆத்ம அடிப்படையில் தத்துவ திருஷ்டியில் பேதம் இல்லைன்னு சொல்றது. ஆமாம், ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்று சொன்னால் ஜீவர்களுக்கும் பேதம் வர முடியாது. பேதம் இருந்ததுன்னா, பேதமாக நம்ம நினைச்சவன் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னா ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆசை, கோபம், மோகம், பொறாமை, இப்படிப்பட்ட துயரங்கள் நமக்கு வருகின்றதா பேதமாக நினைச்சா. பேதம் இல்லைன்னு சொல்லி நினைச்சா என்ன ஆகின்றது? இதெல்லாம் இல்லை. நினச்சி பார்த்தா சந்தோஷமாக இருக்கு. ஆமாம், பாருங்கள், இந்த ஆசை, கோபம், பொறாமை, அது இது பொய் சொல்கிறது, ஒருத்தரை பற்றி ஒரு கோல் மூட்டுறது, அதெல்லாம் இல்லை என்னிடத்துல அப்படி சொல்லி நினைக்கும் பொழுது பேதம் இல்லை, எல்லாம் ஒன்று தான். எவ்வளோ பேதங்கள் இருந்தாலும் அவைகளுக்குள் ஊடுருவிருப்பது அபேதமான ஒன்று தான் சொல்லி நினைக்கும் பொழுது மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. விவகாரங்களுக்குள்ளே பேதத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் ஒன்றினுடைய பல பல வடிவங்கள், எல்லாவற்றும் நான் தான் இருக்கின்றேன். யாராவது நம்மை நாம குறை சொல்லிக்கோமா? நம்ம நாம எப்பனா குறை சொல்லிக்கோமா? குறை சொல்லிக்கவே மாட்டோம். நம்ம யாருன்னா குறை சொல்றதா இருந்தால் அவங்களோட பழகிறதே விட்டுடுவோம். நம்மளை யாருன்னா புகழ்ந்து சொன்னால் அவங்கள வர வச்சு 2 வார்த்தை சொல்லுங்களேன், சொல்லுங்க இன்னும் 2 தடவை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்போம். ஒரு காஃபியாவது கொடுத்து உட்கார வச்சு கொஞ்சம் புகழ சொல்லுவோம். எல்லாருக்கும் அந்த இயல்பு இருக்கு. ஆனால் ஒரு சின்ன குறை சொல்ல ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு தூர டிஸ்டன்ஸ் ஆகிட்டோம் நம்ம. அவங்கள பேதம் இல்லை. பேதம் என்றால் எந்த ஜீவன் மீது வெறுப்பு எனக்கு இல்லை, யார் மீது வெறுப்பு இல்லை. விவகாரம் இருக்கு, இருந்துட்டு போட்டோம், ஆனால் எனக்கு வெறுப்பு இல்லை. அந்த உணர்வுல நான் விடுபட்டிருக்கேன். இது கற்பனை செய்து பார்த்தால் என்னவா, எனக்கு எந்த ஜீவராசி மீது வெறுப்பு இல்லை என்று சொல்லிவிட்டால் உண்மையிலே மனசுல இருந்து சொல்லணும். மேல் வாயில மட்டும் இல்லை, உதட்ட அளவில் இல்லை. எனக்கு எந்த ஜீவன் மீது வெறுப்பு இல்லை என்று சொல்லிவிட்டால் அதுதாங்க மோட்சம். மோட்சத்து பெரிய லட்சணம்லாம் வெறுப்பெல்லாம் இல்லை. எனக்கு யார் மீது வெறுப்பு இல்லைப்பா அப்படி சொல்லிட்டோம்னா அதுவே மோட்சம். தாய்மன்னர் அழகா சொல்றார், வேண்டா விருப்பும் வெறுப்பும் அந்த வெள்ளங்கத்தால விளையும் ஜனனம் ஆண்டான் உரைத்தபடியே சற்று மசையாதிருந்துக்குள் அறிவாகி நெஞ்சே. வேண்டா விருப்பு வெறுப்பு, இந்த வெள்ளங்கமே விருப்பு வெறுப்புனால வர்றது தான். உன் மனசு அந்த விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காது. வேண்டா விருப்பு வெறுப்பும் அதுதான் பெரிய வெள்ளங்கன்னு சொல்லிடுறார். அந்த வெள்ளங்கத்தினால்தான் அந்த ஜனனம் வருதுன்னு சொல்றார். அதுதான் இங்க சொல்றார். ஆகவே ஜீவர்களுக்குள்ளும் பேதம் இல்லை, ஜீவன ஈஸ்வரனுக்கும் பேதம் இல்லை. இல்லையே பேதத்தை பார்க்கறேன்னு சொன்னான். பேதத்தை பார்த்தால் என்ன பலன் சொல்றது. இந்த கருத்தெல்லாம் இந்த மந்திரத்தில் வருது. மந்திர அர்த்தத்தை பார்க்கலாம். முதல் வரி ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், பேதம் இல்லை என்று தெளிவாக உபநிஷத் இங்கு சொல்லுகின்றது. எது ஏவ இக, எது என்றால் எந்த ஒன்று, எது என்று தமிழ்ல சொல்லுவோம். அதுதான் எத்து என்றால் எந்த ஒன்று, இக இங்கு இருக்கின்றதோ. இங்குன்னா என்னவாக,
எந்த ஒன்று ஜீவனாக இங்கு இருக்கின்றதோ தத்து ஏவ அதுவே அமுத்திர அங்கும் இருக்கின்றது. என்ன? பிரம்மனாக இருக்கின்றது. எது இங்கு ஜீவனாக இருக்கின்றதோ அதுவே அங்கு பிரம்மனாக இருக்கு. அங்குன்னா என்ன? வெளியே. நாம் அப்படி நினைக்கிறோம் ரெண்டா. எது இங்கு இருக்கின்றதோ அதுவே அங்கும் இருக்கின்றது. நல்லா அழகான வார்த்தை. எது இங்கு இருக்கோ அதுவே அங்கு இருக்கின்றது. விளக்கம் பிறகு பார்ப்போம். இதை இப்படி சொன்னாலே கூட புரிஞ்சுவிடும். ஆனால் உபநிஷத் மீண்டும் சொல்கின்றது, குழந்தை சொல்றது போல மீண்டும் மீண்டும் சொல்கின்றது. எது அமுத்திர எது அங்கு இருக்கின்றதோ தத்து அது அதுவே இக அணு இங்கு இங்கேனா மிக மிக அருகில் இருக்கின்றது. ஆக இந்த முதல் வரியினுடைய மொழிபெயர்ப்பு என்ன? எது இங்கே இருக்கின்றதோ அது அங்கே இருக்கின்றது, எது அங்கே இருக்கின்றதோ அதுவே இங்கே இருக்கின்றது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒன்று தான். அங்கே இருக்கிற பெருமாள் இங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிற பெருமாள் தான் அங்கே இருக்கிறார். அப்புறம் ஏன் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கோம் தேடிக்கிட்டு? சொல்லுவாங்க, அக்கடை உண்டை ஏடு கொண்டவாள், இக்கடை உண்டாரு, இக்கடை உண்டை ஏடு கொண்டவாள், அக்கடை உண்டாரு. அப்போ ஏன் சுற்றணும்னு சொல்லி கேட்டேன். ஏதோ போனோம், நமக்கு எல்லாரும் மனுஷாளுக்கும் ஒரு எண்ணம் இருக்குது, அங்கே போனோம் இங்கே போனோம் வரணும் சுற்றணும் அதெல்லாம் இருக்குது, அதுக்காக போகிறோம். புரிஞ்சிடுச்சுன்னா இருந்த இடத்துல இருந்துட்டுறாரு. அதனால தான் சொல்லுவோம், நம்ம இங்கே இல்லாத புனிதம் கைலாசத்துக்கு இல்லை, கைலாசத்துக்கு இல்லாத புனிதம் இங்கே இல்லாமல் இல்லை, எல்லாம் ஒன்று தான். எல்லாம் ஒன்றினுடைய பல பல வடிவங்கள் எக்ஸ்டென்ஷன் தான். ஆனால் அங்கங்கே ஒரு க்ஷேத்திர மகிமை, மூர்த்தி மகிமை, தீர்த்த மகிமைலாம் இருக்குது. அது ஆரம்பத்தில் நமக்கெல்லாம் அந்த உணர்வுகளை எண்ணங்கள்லாம் உருவாக்கி ஒரு புனிதமான தன்மையை சொல்லி பிறகு சாஸ்திரம் புரிய வச்சு விடுகின்றது. எல்லாம் ஒன்று தான்பா. எத்தனை விதமான பாத்திரங்கள் விதவிதமாக இருந்தாலும் கூட எல்லாம் மண்ணு தானே. எத்தனை விதமான நகைகள் இருந்தாலும் எல்லாம் என்ன தங்கம் தானே. அது போல புரிஞ்சுக்கிறது. ஆக எது இங்கே இருக்கின்றதோ அது அங்கே இருக்கின்றது, எது அங்கே இருக்கின்றது அது இங்கே இருக்கின்றது. இனி எது அது இது சொல்கிறோமே அது என்னன்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் இந்த மந்திரத்தில் முக்கியமான விஷயம். அது அது சொல்கிறோமே, தாய்மனர் சொல்லுவார், அது வென்றுண்ணும் அதுவும் மரண் என்ற முதிய ஞானிகள் மோன பொருள் அது எது வென்றெண்ணி இறைஞ்சிவன் ஏழையன் மதிக்குள் நின்று இன்பம் வாரி வழங்கும். அது அது அதுன்னு சொல்கிறார். என்ன பண்ண, சில நேரம் நமக்கு ஏதோ பொருளை எடுக்க சொன்னால் ஞாபகம் வராது, அது 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 சொல்லுவோம். எதற்கு எது சொல்லுங்களேன், நம்ம மனசில் இருக்கோம், வெளியில் வராது அந்த வார்த்தை. இதா இதாச்சும் அதுதான் அதுதான் அப்புறமா பேர் சொல்லுவோம். அது முதலே சொல்லக்கூடாத எடுத்துகிட்டு வந்திருப்புன்னு சொல்லுவாங்க. அதுபோல் அது அதுன்னு சொல்கிறது ஒரு விசேஷம் இருக்குது. எது இங்கே இருக்கிறதோ என்பது உள்ள எது என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஜீவ தத்துவம்னு அர்த்தம். சுருக்கமாக சொன்னான், இந்த சம்சார மண்டலத்தில், சம்சார மண்டலம்னா என்ன அர்த்தம்? இந்த விவகாரங்கள் துயரங்கள் உழன்று கொண்டுள்ள இந்த சம்சாரத்துக்குள் இருப்பதாக நினைக்கின்ற எந்த ஜீவ தத்துவமோ அதுதான் எது. அது என்னவா? அந்த பிரம்மன் தான் சம்சாரத்தை உடையது போல அடைந்தது போல நமக்கு தெரிகின்றது. அப்படி எடுத்துக்க நம்ம அர்த்தம். எந்த ஜீவ தத்துவம் அல்லது எந்த பிரம்மம் துயரத்தை சம்சாரத்தை உடையது போல அடைந்தது போல நமக்கு தெரிகின்றதோ அதுதான் எது ஏவ இக. இக என்றால் இந்த உலகத்தில் இந்த சம்சாரத்தில் துயரத்தை உடையது போல எது இருக்கின்றதோ அது சுக துக்கத்தை எது அனுபவிப்பது போல அனுபவித்து கொண்டிருக்கின்றதோ தத்து அதுவே எது ஏவ இக அதுவே தத்து அதுவே அமுத்திர. ரொம்ப சொல்றார், சம்சாரத்தை கடந்ததாக எது இருக்கின்றதோ அதுவே. எது சம்சாரத்துக்குள் இருப்பதாக நினைக்கின்றதோ அதுவே, சம்சாரத்தை கடந்ததாக எது இருக்கின்றதோ அதுவே இது. இதுவும் அது, அதுவும் இது. அந்த ஜீவனும் இந்த பிரம்மனும் ஒன்று தான் சொல்கிறார். அது நான் துயரத்தை உடையன் போல் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அது துயரத்தை கடந்ததாக இருப்பதாக நினைக்கிறேன். அதனால தானே கோயிலில் போகிறோம், சாமிக்கிட்ட என்ன சொல்கிறோம்? சாமி எனக்கு அந்த கஷ்டம் வந்துடுச்சு, இந்த கஷ்டம் வந்துடுச்சு, இந்த துயரத்தை தீர், அந்த துயரத்தை தீர்னு அங்கே போய் கேட்குறோம். அப்போ என்ன ஆகுறது? அவருக்கு துயரமே இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு தான் நம்ம போய் சொல்கிறோம். அது உண்மை தான். ஆனால் இங்கே சாஸ்திரம் சொல்கிறது, சம்சாரத்தை உடையது போல இருக்கக்கூடிய இந்த ஜீவனம், சம்சாரத்தை கடந்ததாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மமும் என்னவா? ரெண்டும் ஒன்றே. இவ்வளோ தெளிவாக சொல்லி. ஆக அடுத்து சமய நூல்களில் அந்த இறைவன் அல்லது ஈஸ்வரன் சொல்றவருக்கு சம்சாரமே துயரமே இல்லை என்று எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இங்கே சம்சாரம் வேற நினைச்சிடாதீங்க, மனைவின்ற அர்த்தமும் இருக்கின்றது. எங்கள் சம்சாரத்தை கூட்டு வரங்கன்னு சொல்லுவாங்க, அது வேற, அந்த அர்த்தம் இல்லை. இங்கே
ஆமாம், சம்யக்கு சரதி இத்தி சம்சாரம். மீண்டும் மீண்டும் உழன்றதிலே ஒன்று கொண்டிருப்பது, அதுக்கு பார்த்தா சம்சாரம் துயரம். அந்த ஈஸ்வரனுக்கு சம்சாரம் இல்லை. ஆனால் தாய்மலர் ஒருத்தர் சொல்கிறார், மனைவி மைந்தர் இல்லான்னு சொல்கிறார். எவன் அவன் முக்தி தரும் பரசிவன் என தகுமை. அவர் ஒரு சிவனை சொல்கிறார். நமக்கு சிவன் பார்வதியோட குழந்தை குட்டியோட முருகன் பிள்ளையாரோட தான் பார்த்து பழகிருங்க. அதை தான் சோமாஸ்கந்த மூர்த்தின்னு சொல்கிறோம். பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணும்போது சோமாஸ்கந்த மூர்த்தியை தான் மனசில் உருவமாக எழுந்தருள் செய்துங்கன்னு சொல்லிலாம் குருநாதர் நமக்கு மந்திர உபதேசம் பண்ணும்போது சொல்லி கொடுக்குறார். அது வேற. ஆனாலும் இங்கே மனைவி மைந்தர் இல்லான் எவன் அவன் முக்தி தரும் பரசிவன் என தகுமை சொல்கிறார். அப்போ மனைவி மைந்தர்லாம் சொல்லியிருக்கே புராணங்கள் சொல்லி சொன்னான். சகுண பிரம்மத்தில் அப்படிலாம் சொல்லியிருக்கு. ஆனால் நிர்குண பிரம்மத்தில் தத்துவ திருஷ்டியில் அதெல்லாம் எதுவும் இல்லை என்பதும் புரிந்து கொள். அதுதான் இங்கே அர்த்தம். அப்போ நம்ம இறைவனை சகுனமாக புரிஞ்சிக்க போகிறோமா? சகுனமாக புரிஞ்சு சகுன நிலை நமக்கு முக்தியா? அது நிர்குணமாக புரிஞ்சிக்க போகிறோமா? நிர்குண பிரம்மமாக புரிஞ்சது தான் முக்தியா அப்படின்ட்டு தான் நம்ம விசாரம் பண்ணணும். நம்ம மனசில் வரணும். இது ஒரு புது கேள்வி தான் நமக்கு. ஆக ஈஸ்வரனுக்கு சம்சாரம் இல்லை என்று எல்லா மதத்தாரும் ஒத்துக்கொள்கின்றார்கள். எந்த மதத்தினரும் அந்த இறைவனுக்கு துயரம் இருக்கு என்று சொல்வதில்லை. வேண்டுதல் வேண்டாமல் இலான்னு அடி சொல்லி சொன்னார். அவனுக்கு எதுவுமே இல்லை, துயரமே இல்லை. வேண்டும் என்பதில்லை, வேண்டாம் என்பதில்லை, விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை. அவங்க வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள், இவங்க நமக்கு ஆனவர் இவர் நமக்கு ஆகாதவர், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஜீவனுக்கு தனி ஒரு உடலில் இருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு சம்சாரம் இருக்கு என்று எல்லா மதத்தினரும் ஒத்துக்கொள்கின்றார். அவங்க என்ன ஒத்துக்கிறது? நமக்கே தெரியுது. அது சம்சாரம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன்? நமக்கு அந்த துயரமானது அனுபவமாக இருக்கு. ஆகவே இங்கே சாஸ்திரம் என்ன சொல்றது? எது நம்மளது அனுபவத்தில் சம்சாரியாக இருக்கின்றதோ அதுவே எது சாஸ்திரத்தின் மூலமாக சம்சாரமற்றதாக எது இருக்கின்றதோ அதுதான் இது. எது துயரத்தை உடையதாக ஜீவனாக இருக்கின்றதோ அதுவே, துயரமற்றதாக இருக்கக்கூடிய எதுவோ பிரம்மம் அதுவும் இதுவும் ஏகமேவ. அதுவே இது, இதுவே அது. அதுக்கு இங்கே வார்த்தைகள் போடுறது, சம்சாரம் உடையதாக நான் நினைக்கிறேன், அது சம்சாரமற்றதாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் அது வேற இது வேற சொல்லி இல்லை, அதுவே இது, இதுவே அது. இந்த வாழைப்பழம் கதையை வச்சுட்டு போறீங்க, இன்னொரு பழம் எங்கன்னா அதுதான் இதுன்னு சொல்றாப்ப. நல்ல மந்திரம் இது. சம்சாரியாக தெரிகின்ற இந்த ஜீவன் சம்சாரமற்றவனாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனாக பிரம்மமாக இருக்கின்றார். இந்த வார்த்தையும் போட்டுக்கலாம். நம்ம சம்சாரியாக தெரிகின்ற இந்த ஜீவன், தெரிகின்ற வார்த்தை பாருங்க, அப்படி தெரியுதா நமக்கு பார்வைக்கு? ஆராய்ச்சி செய்து பார்த்தா அப்படி இல்லைன்னு சொல்றார். சம்சாரியாக தெரிகின்ற இந்த ஜீவன் சம்சாரமற்றவனாக ஈஸ்வரனாக அல்லது பிரம்மமாக இருக்கின்றார். இரண்டும் ஒன்று. மீண்டும் உபனிஷத் சொல்லுகின்றது, சம்சாரமற்றதாக எது இருக்கின்றதோ, ஈஸ்வரனாக எது இருக்கின்றதோ அதுவே இங்கு சம்சாரத்தை உடையதை போல தெரிகின்றது. இன்னொரு கோணத்தில் சொல்ற பாருங்க. இங்க ஒரு கேள்வி வருமா, எப்படி சம்சாரியான ஜீவனும் அசம்சாரியான சம்சாரமே இல்லாத ஈஸ்வரனும் ஒன்றாக முடியும்? மறுபடியும் நமக்கு விடுறது இல்லை, அந்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். அவர் கடவுளுங்க, அவருக்கு எல்லாம் அல்மைட், எல்லா சக்தியும், சர்வசக்திமான், சர்வஜன், அப்படிப்பட்ட எல்லாம் உடையவர். என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, அல்பஜன். காலையில் முடிஞ்சால் எந்திரிக்க கூட முடியாத அவஸ்தைப்படுறேன். நானும் அவரும் எப்படி ஒன்றும், எப்படி ஒன்றா இருக்க முடியும்? இதுதான் கேள்வி. இதுதான் அது, அதுதான் இதுன்னு சொல்றது. சொல்லுவாங்க, சப்பாத்தி தான், ரொட்டி தான். சொல்லுவாங்க, நீங்க தாங்க, நாங்க தாங்க, வேறுங்க, கம்பேர் பண்ணாதுங்க. அதுபோல் நாம தான் ஈஸ்வரன் தான் அப்படி சொல்கிற கருத்து இருக்குது. எதன் அடிப்படையில் ஒன்று, அது கொஞ்சம் விசாரம் பண்ணணும். அதுக்கு உதாரணம் நம்ம பார்த்த உதாரணம் தான், நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். சமுத்திரம் அல்லது கடல் என்ற ஒரு சொல் இருக்குது. அலைகள் என்ற சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். அலைகள் என்பது பன்மையில் பயன்படுத்துகிறோம், சமுத்திரம் என்பது ஒருமையில் பயன்படுத்துகிறோம். ஏன் அலைகள் சொல்கிறேன்னா, சிறிய அலை இருக்குது, பெரிய அலை இருக்குது, அதுவே இருக்குது. நம்ம சிறு வயசில் தாத்தாவை பாட்டியை சொல்லி கொடுப்பாங்க,
அந்த பெரிய அலை இருக்கு இல்லையா, அது எப்போ சின்ன அலை வந்து பிடிச்சிடுதோ அப்போ இந்த உலகமே அழிஞ்சிடுமா அப்படின்னா சும்மா கதைக்கு தமிழ் சின்ன வயசில் குழந்தைங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் எப்பவுமே அந்த சிறிய அலை பெரிய அலையை பிடிக்கவே முடியாதான். அது வேறு கவனிச்சுட்டு உட்காந்துருப்போம், பிடிக்குமா பிடிக்குமா ஒரு பொழுதுபோக்கு. சமுத்திரம் என்றால் ரொம்ப ரொம்ப பெரியது, அலைகள் என்றால் மிக மிக சிறியது. தாரதமியம் இருக்கு. அலைகள் தோன்றுகின்றது, கொஞ்ச நேரம் இருக்கிறது, அப்புறம் என்ன ஆகி விடுகின்றது, மறைந்து விடுகின்றது. ஆனால் சமுத்திரம் என்ன, அந்த அலைகளை தோற்றுவிக்கின்ற சமுத்திரம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் நம்ம இடத்துல ரெண்டு வார்த்தைகள் வந்தாச்சு. என்ன, தனித்தனி என்டிட்டி இருக்கு. அலைகள், கடல், ரெண்டு வார்த்தை இருக்கு. இதுல மூணாவது ஒரு வார்த்தை சேர்த்துக்கணும், நீர். அலைகள்லையும் சமுத்திரத்தில் இருக்கிறது என்ன, நீர் தானே. சமுத்திரன்ற ஒரு பேர் இருக்கு, அதில் தோன்றுகின்ற அலைன்ற பேர் இருக்கு. சமுத்திரத்தில் அலையில இருப்பது என்ன, நீர். அப்போ மூணு வார்த்தை கிடைச்சிடுச்சு நமக்கு, சமுத்திரம், அலைகள், கடல். கடல், அலை, நீர். அதான் கேட்குறேன், இந்த அலைக்குள்ள என்ன இருக்குப்பா, நீர் இருக்கு. சமுத்திரத்துக்குள்ள என்ன இருக்கு, நீர் இருக்கு. ரெண்டுக்குள்ள என்ன இருக்கு, நீர் தான் இருக்கு. பிறகு எதுக்கு ரெண்டு பேர்? நிறைய பேருக்கு வீட்டில் ஒரு பேர் இருக்கும், ஆஃபீஸில் ஒரு பேர் இருக்கும். அது போல அதில் ஒன்று என்ன தெரியுங்களா, ஆஃபீஸில் இருக்க பேர் வந்து வீட்டில் கேட்டால் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க அவரை. அவருக்கு இங்கே இருக்க பேர் வேறு இருக்கும். ஓ அப்படியா, சரி. அது போல் ஆமாம், இந்த அலை இருக்கிற சிறிய நாம ரூபத்தை எடுத்துக்கிச்சான். ஆமாம், ஆனால் அலைக்குள்ளே பார்த்தா இருக்கிறது என்ன, அலையெல்லாம் நீர். முழு நாம ரூபமாக சமுத்திரத்தை எடுத்துக்கிட்டா சமுத்திரம் முழுக்க என்ன இருக்கு, நீர், ஜலம்தான் இருக்கு. ஆக நீர் என்ற ஒன்றுக்கு அலை என்ற பெயர் வர காரணம் சிறிய பெரிய வடிவங்களை எடுத்துக்கொள்வதா. அதே போல இங்கு தனி ஒரு மனிதன், அது டோட்டல், வெஷ்டி சமஷ்டி, டோட்டல் இண்டிவிஜுவல். இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிட்டா நான் தனி ஜீவன் மனிதன், எனக்கு அது இருக்கு இது இருக்கு, அது இல்லை இது இல்லை. டோட்டல் எடுத்துக்கிட்டா என்ன ஆகிட்டதா, அது முழுமையானது. ரெண்டுக்குள்ள என்ன தத்துவம் இருக்கு, சிறியது பெரியது என்கின்ற வடிவத்துக்குள்ள இருக்கிறது. அலைக்குள்ளும் சமுத்திரத்துக்குள்ள என்ன இருக்கு, நீர் தான் இருக்கு. ஜீவன் இடத்துல ஈஸ்வரன் இடத்துல கலந்திருப்பது எது, அந்த பிரம்மமே. அப்படி ஈக்குவேஷன் பண்ணி புரிஞ்சுக்கணும். பிரம்மம்தான் இருக்கின்றது. பிரம்மத்தை தவிர்த்து, நீரை தவிர்த்து அங்கு சமுத்திரம் என்ற பெயருக்கு இடமில்லை. நீரை தவிர்த்து அலைக்கும் அங்கே என்ன இல்லை, தனி வியக்தி இல்லை, தனித்தன்மை இல்லை. அதே போல் இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஜீவன், ஏதோ நான் அப்படி இருக்கதான் நினச்சிருக்கேன், இந்த ஒரு உடலுக்குள்ளே வரையறுத்து கொண்டு இதுக்குள்ளே மட்டும் இருப்போம் நான் கருதுகிறேன். ஆனால் நான் தான் என்ன, எங்கும் உள்ள எல்லாவற்றிலும் உள்ள அந்த பிரம்மமே. ரெண்டு தத்துவத்துக்குள்ளே இருக்கிறது அந்த பிரம்ம தத்துவம் தான். பிரம்மம் என்ற ஒன்று தான், நீர் என்ற ஒன்று தான் அலைக்குள்ள இருக்கு, சமுத்திரத்துக்குள்ள இருக்கு. ஆனால் அந்த நீருக்கு தெரியுமா நான் அலை என்று, தெரியதில்லை. அலைகள் ஓய்வதில்லைன்னா, ஆமாம், அது சம்சாரியாக இருந்து கொண்டு ஓயாமல் அடித்து கொண்டே இருக்கின்றதான். அலை இருக்க சம்சாரியாக துயரப்பட்டவனை நினைத்து கொண்டு ஓயாமல் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அந்த அலை எத்தனை அடித்தால் அந்த சமுத்திரம் எப்படி இருக்கு, அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்கு. கரை ஓரத்தை தான் அலையே தெரியும், நடுக்கடலுக்கு போயிட்டா அமைதியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சமுத்திரம் அமைதியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆகவே இந்த அனைத்து நீரையும் சமஷ்டியாக அலைகளையும் சேர்த்து கொண்டு அதற்குள் இருப்பது நீர்தான் என்று பார்த்தால் டோட்டலாக அதுக்கு பேர் சமுத்திரம். இந்த இரண்டுக்கும் வேற்றுமை ஒற்றுமை இருக்கிறதா இல்லையா சொல்லி கேட்டா இது கேள்வி. அப்படியும் விடுறது இல்லை பெரியவங்க. என்ன சொல்றாங்க, ரெண்டு பொருள் இருக்கு, இதான் புரிய வைக்கிறதா. இரண்டுக்கும் வேற்றுமையே கிடையாது, அதான் முதல் கருத்து.
அப்போது சாஸ்திரம் இரண்டும் ஒன்று என்று சொல்ல வேண்டிய, பொதுவாக ரெண்டுக்கும் வேற்றுமையே இல்லை சொன்னால் சாஸ்திரமானது ஒன்றுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒன்று தானே, அதில் எங்கே ரெண்டு இருந்தால் தானே அது ஒன்றுன்னு சொல்லணும். ஒன்றே இருக்கும்பொழுது எங்கே வேற்றுமை இல்லைன்னா ஒற்றுமை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது, அதில் வேற்றுமை தான் இருந்தால் ஒன்று என்று சொல்ல முடியாது. வேற்றுமை இருந்தால் அது ஒன்றுன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. சென்னையும் மதுரையும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? இல்லை மதுரை மானாமதுரை ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? அது வேறு, இது வேறு தான். ஆனால் அதில் மதுரை, இதில் இன்னொரு மானாமதுரை, ரெண்டு இதில் மதுரை இருக்காது, ஒன்றுன்னு சொல்லணும். இரண்டும் வேறு தான். ஆக ஜீவனு ஈஸ்வரனு எந்த அடிப்படையிலும் வேறுபாடு இல்லை என்று வைத்து கொண்டால் சாஸ்திரம் ஒன்று என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையில் வேறுபாடு இருந்தால் ஒன்று என்று சொல்லவே முடியாது. ஆக இங்கே பதில் என்ன சொன்னால், ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கும் மேற்போக்காக பார்க்கும்பொழுது வேறுபாடு இருக்கின்றது, அதே சமயத்தில் வேறுபாடும் இல்லை. ஐயா சொன்னார் பாருங்க, இருக்கு ஆனால் இல்லை. அதுதான் எதன் அடிப்படையில் வேறுபாடு இல்லை சொன்னால், அதிஷ்டானத்தின் அடிப்படையில், பிரம்ம ஆத்மா அடிப்படையில் வேறுபாடு இல்லை. நாம ரூபத்தின் அடிப்படையில் வேறுபாடு இருக்கின்றது. ஆத்மா பிரம்ம என்ற தத்துவ திருஷ்டியில் பார்த்தால் வேறுபாடு இல்லை. நாம ரூபத்தின் அடிப்படையில் பார்த்தால் வேறுபாடு இருக்கின்றது. அவர் இறைவன் அங்கே இருக்கார் கோயிலில், நான் எங்கே வெளியே இருக்கேன், நான் வரேன், சாமியை பார்க்குறேன். ஆனால் அந்த வாசல் மறைஞ்சிருச்சுன்னா சாமியை மறைஞ்சிட்டார்னு நினைக்கிறேன். அவர் தான், ஆனால் எங்கே இருக்கிறார்? ஆனால் என்ன, அந்த அறைக்குள்ளே சுவாமி அங்கே தான் இருக்கார். சாமியை திரை போட்டுட்டாங்க, இல்லை நடை எப்போ சாத்திட்டாங்க, சாமியை பார்க்க முடியல, இதெல்லாம் தெரியுது. அவர் நாமரூபமாக அங்கே இருக்காருன்னா, ஆனால் அதுதான் இங்கேயே இருக்குது, நான் தான் அதுவாக இருக்குன்னு புரிஞ்சிட்டா. ஆனாலும் இந்த விவகாரத்தில் வேறுபாடு இருக்கும். ஆனால் அப்சல்யூட் ரியாலிட்டி சொல்கிறாங்க பாருங்க, அடிப்படையில் பேதம் இல்லாமல் தான் இது இருக்கின்றது, இருக்கும். அந்த பேதமற்ற தன்மையை அறிவில் புரிய வைப்பதற்காக தான் உபநிஷத் சாஸ்திரமானது பெரியவர் நமக்கு உபதேசம் செய்கின்றார்கள், முயற்சி செய்கின்றார். ஆக நாம ரூபத்தின் அடிப்படையில் வேறுபாடு இருக்கின்றது. கடல் அலை உதாரணத்தை நம்ம மனசில் பிடிச்சிக்கிட்டேன்னு சொன்னால் இன்னும் சில கருத்துக்கள் நமக்கு மனதில் புலப்படும். நாம ரூபத்தின் அடிப்படையில் சமஷ்டியாக பார்த்தால் தண்ணீருக்கு கடல் சொல்லி பார்த்தோம். அதே நாம ரூபத்தின் அடிப்படையில் வெஷ்டியாக பார்த்தால் தண்ணீருக்கு அலைகள் பேர். வெஷ்டியாக பார்த்தால் தண்ணீருக்கு கடல் என்று பெயர். அது சமஷ்டியாக பார்த்தால் தண்ணீருக்கு கடல் என்று பெயர். வெஷ்டியாக பார்த்தால் அந்த தண்ணீருக்கு என்ன, அலை சொல்லி பெயர். ஆமாம். ஆனால் அலைகள் எதில் தோன்றுகின்றது? கடலில் இருந்து தோன்றுகின்றது. கடலால் பாதுகாக்கப்படுகின்றது. கடலிலேயே அது ஒடுங்கி விடுகின்றது. கடலில் தான் தோன்றியது, கடலில் தான் அலையாக தெரிஞ்சது. பிற்பாடு அலை மறைஞ்சு போவது எங்கே? கடலில் தான் ஒடுங்கி விடுகின்றது. அதே போல் நாம ரூபத்தின் அடிப்படையில் ஜீவன் ஈஸ்வரனிடத்தில் தோன்றுகின்றான். ஈஸ்வரனால் ஜீவன் காக்கப்படுகின்றான். ஈஸ்வரனிடமே மீண்டும் ஒடுங்கி விடுகின்றான். அதான் சொல்கிறார், இப்போ எத சோதேதி சூரியாக என்று பார்த்தோம். எதில் தோன்றி எதில் ஒடுங்குகின்றதோ இது எதன் அடிப்படையில்? நாம ரூபத்தின் அடிப்படையில். இந்த அடிப்படையில் பார்த்தால் ஜீவனும் ஈஸ்வரனும் என்னவா? வேறு வேறு தான். எதில் தோன்றி எதில் ஒடுங்குகின்றதோ இது எதன் அடிப்படையில்? நாம ரூபத்தின் அடிப்படையில். நாம ரூபத்தின் அடிப்படையில் பார்த்தால் வேறு வேறு. ஆனால் அதிஷ்டானத்தின் அடிப்படையில் பார்த்தால் வேறுபாடு இல்லாதவர்கள். சரி, இந்த கருத்தை நாம் எப்போ வச்சுக்கலாம் சுவாமி? எப்பவுமே இந்த கருத்து இருக்கட்டமான்னு சொன்னா, இந்த கருத்தினால் எனக்கு எப்பொழுது பிரயோஜனம் கிடைக்குன்னு சொன்னா, எதுவரை நம்முடைய அபிமான சரீரத்துக்கு அப்பாற்பட்ட ஆத்மா என்று புரிந்து கொள்கின்றோமோ அப்போதான் அத்வைதம் நமக்கு பயன் தரும். எப்போது நான் ஆத்மா என்று புரிந்து கொள்கின்றோமோ, ஷரீர அபிமானத்தை நீக்கி அறிவில் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த அத்வைதம் நமக்கு பலன் தரும். நம்முடைய சரீரத்தில் அதிக அபிமானம் இருந்தால், நம்முடைய மனம் இந்த உடலில் அதிக அபிமானத்தை விட முடியவில்லை என்றால், மற்றொரு சரீரத்தில் என்னுடைய அபிமானம் வேறு வேறானவர்கள் என்பதை நான் வைத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி சொன்னால்
இந்த உலகத்திலே நம்மால் அபிமானத்தை விட முடியவில்லை என்று சொன்னால், அந்த சூழ்நிலையில் அத்வைத ஞானம் நமக்கு ஒரு வகையிலும் பயன்படாது. அதையும் சொல்லிட்டு இருக்கு. அபிமானம் மற்றவர்கள் இருக்கின்ற வரை, என்னை தனியானவனாக கருதும் வரை இந்த அத்வைத ஞானத்தில் பலன் இல்லை. ஆனால் தத்துவ திருஷ்டியில் ஆத்மாவுடைய கோணத்தில் நான் ஒன்றுதான் என்று புரியும் பொழுதுதான், ஷரீர அபிமானம் இந்த அபிமானங்கள்லாம் நீங்கி இருக்கும் பொழுதுதான் இந்த அத்வைத ஞானம் நமக்கு பலனை தரும். அதுவும் இந்த ஷரீரத்தில் உயிர் இருக்கின்ற வரை இந்த அத்வைத ஞானத்தோடு மனதிலும் விவகாரத்தில் இந்த சமஷ்டி வெஷ்டி வேறுபட்டது என்ற நிலையில் விவகாரத்தை செய்து கொண்டு ஆனந்தமாக இருக்க முடியும். அப்போ தான் அத்வைத ஞானத்தில் பிரயோஜனம். இல்லை என்றால் வேறு தான். எனக்கு அபிமானம் அதிகமாக இருக்குது, என்னால் இந்த உலக அபிமானத்தையோ உடல் அபிமானத்தையோ பிறர் மேலே இருக்கிற அபிமானத்தையோ எல்லாம் ஒன்று தான் என்றோ என்னால் நினைக்க முடியவில்லை சொன்னால் அத்வைத ஞானத்தானால் பலன் இல்லை. இருக்கும் அந்த அறிவு ஒரு மூலையில் எங்கோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும். ரெண்டு என்ன பண்ண 4 அது போல் உட்காந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த அறிவினால் நமக்கு பயன்பாடு இருக்காது சொல்கிறாங்க. சரி, அப்போது அந்த நேரத்தில் நாம் என்ன ஞானத்தை வைத்து கொள்ள வேண்டும்? அத்வைத ஞானம் பலன் தராத பொழுது நான் படைக்கப்பட்டவன், ஈஸ்வரன் என்னை படைப்பவர், ஈஸ்வரன் எனக்கு கர்ம பலனை தருபவர், நான் கர்ம பலனை அனுபவிப்பவன். இவ்விதம் ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கும் பேதம் தெரிந்து கொண்டிருந்தாலோ, அந்த மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலோ தவறே இல்லை. அது வேறு தவறுன்னு நினச்சிட போகிறேங்க, தவறு கிடையாது. அப்படி ஒரு பேதத்தை நாம் வைத்து கொண்டு தான் வாழ்ந்தாக வேண்டும். எதுவரை? இந்த 3 ஷரீரத்தில் என்னுடைய அபிமானம் இருக்கின்ற வரை. இந்த அபிமானம் சென்று விட்டால் ஈஸ்வரன் என்பதும் கிடையாது, ஜீவன் என்பதும் கிடையாது, இந்த உலகம் என்பதும் கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள பயம் என்பதும் எனக்கு இல்லை. இல்லையா? இல்லைன்னா இந்த ஈஸ்வரன் வந்து என்னை காப்பாற்றுவார், நான் காப்பாற்றப்படுறேன், எனக்கு அது ஆயிடுச்சு இது ஆயிடுச்சு, நான் அப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேன். இந்த பயம் இருக்கின்ற வரை உலகமும் ஜீவனும் என்ன வேறு தான் இருக்குது. அந்த நிலையில் ஞானம் வந்து நமக்கு ஒன்றும் காப்பாற்றாது. நானும் சத்தியம், ஈஸ்வரன் என்று ஒன்று சத்தியம், அது இருக்கின்றது இல்லையா, அது வந்து என்னை காப்பாற்றணும் அப்படிலாம் நினச்சோம்னா தவறு இல்லை. இந்த ஆத்ம ஞானம் எப்படி நம்ம மனதில் ஆழ சென்று ஸ்ட்ராங்காக பலமாக உட்கார்ந்துடுதோ, புரிந்து நிலை பெற்று விடுகின்றதோ, அப்பொழுது இந்த எல்லா வேற்றுமைகளிலிருந்து நாம் விடுபட்டு அத்வைத ஞான பலனை நாம் அவ்வளோதான் பலன் நமக்கு கிடைக்கும். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.